அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். இந்த கருக்குள்ள பட்டமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனங்களே, கர்த்தர் மனம் திரும்புகிற மனிதனை ரட்சிக்கிறார், அவருடைய சமூகத்தில் சேர்க்கிறார், அவரிடம் பிரியமாக இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே பாவிகள் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு பாவி மனம் திருந்தால் பரலோகத்தில் இவ்வளவு சந்தோஷம் என்று வேதவாக்கியம் சொல்கிறது. ஆகவே மனம் திரும்புவதற்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லி நல் போதனைகள் சொல்லி இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட நாமும் அவரை போல் நற்போதகத்தை சொல்லி பாவிகள் நல்வழியை நடத்த கர்த்தர் நமக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வார்த்தை கேட்டு கொடுக்கிற தெய்வ ஜனங்கள் தகப்பனே சப்பா, உம்முடைய சாயலாக உண்டாகப்பட்ட மனிதனை நாங்கள் தகப்பனே உம்மை போல வாழ, உம்மை போல நற்கீர்த்தியை செய்ய தகப்பனே, நற்போதகத்தை செய்ய, நற்கிரிகளை செய்ய தகப்பனே சப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை நீங்கள் ஏற்படுத்தியிருக்க தகப்பனே, நாங்கள் வாழ்நாளும் ஒளி கூறும்படி தகப்பனே சப்பா, உங்களோட கிருபையால் எங்களை நிரப்படுங்க ராஜா. உற்சாகத்தின் ஆவியை கொண்டு நிரப்படுங்க ராஜா. ஏசப்பா, எல்லா படிக்கிற பிள்ளைகள் வாழை பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்க ஜாதிகளை சொந்தமாக்க கிருபை தங்க ராஜா. எல்லோரும் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. நாங்கள் நம்முடைய ரகசிய வருகைப்போ நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்துங்க, வழிநடத்துங்க, பரிசுப்படுத்துங்க ராஜா. நம்ம ரத்தத்தால் ஊற்றி எங்களை சுத்திகரிங்க ராஜா. மீட்பெரும் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.